ஹாய் சாட்டர்டே மார்னிங். ஸோ இன்றைக்கி லீவ்னாலும் கொஞ்சம் லேட்டாகவே எந்திக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, பையன் தூங்க விடலை. ஆனால் அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் சீக்கிரமான்ட்டு எழுந்தாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு நினச்சாலே என்ன சட்னி வைக்கிறதாங்க ரொம்ப யோசனையாக இருக்கும். ஏன்னா ஒரே சட்னி வச்சாலும் என் குழந்தை வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை யோசிக்கிறது தாங்க பெரிய வேலையாக இருக்குது நம்மளுக்கு. சரி, பூண்டு சட்னியும் பருப்பு குழம்பு வச்சிடலாம், இட்லிக்கு நல்லாயிருக்கும் காம்பினேஷன் சொல்லிவிட்டு. எனக்கு பூண்டு சட்னி ரொம்பவே பிடிக்கும், பருப்பு கூட சேர்த்துட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என் பொண்ணு கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அம்மா எல்லாத்துக்கும் நீ ஏன் தக்காளி வெங்காயம் போடுற, எல்லா சட்னியும் ஒரே மாதிரி தானே இருக்குது, அதையே பூண்டு சட்னி புதினா சட்னின்னு பேர் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ பூண்டு நிறையா போடுறோம்லடா, அதெல்லாம் பூண்டு சட்னி அப்படின்னு நான் சொன்னேன். என் ஹஸ்பண்டை கூட சமாளிச்சிடலாங்க. ஆனால் என் பொண்ணு வந்து டெய்லியும் அம்மா இன்றைக்கி என்ன சட்னி, நாளைக்கு என்ன சட்னி, இட்லிக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடு அப்படின்னு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் உங்கள் பொண்ணுங்க இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.